ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டக் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் சேர்த்துக்கிறோம். கறிவேப்பிலை, 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், லைட்டாக சால்ட்டு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இப்போது அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போது 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க வாத்துவை எடுத்து உள்ளே போட்டுக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா கூட. இப்போது 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் கறி மசாலா தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இது இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இதிலிருந்து இந்த ஆயில் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், இதில் ஆயில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். ஸோ சூப்பரான வாத்து வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.